இன்னைக்கு நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு நான் அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில உறுதியோடு சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். அதனாலதான் உங்க உணவு அரசியல், கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு. இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கு ஏற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க. இன்னைக்கு அதிலே துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவரு பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சோரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது. அப்படிப்பட்டவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு. 2019 குடியுரிமை சட்டம் நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது. உறுதியா சொல்றேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், அதிமுக ஆதரவு இல்லைன்னா அந்த மசோதா மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனா பழனிசாமி அவர்கள் அந்த சட்டத்தால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாஜகவுக்கு ஆதரவா அதிமேதாவைத்தனமா சட்டமன்றத்தில் பேசினாரு. அவைக்கு இடம்பெற்றிருக்கு, மறுக்க முடியாது. 2020 அந்த சட்டத்துக்கு எதிராக வண்ணாரப்பேட்டையில முஸ்லிம் மக்கள் போராடினப்போ தடியடி நடத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இன்னும் சொல்லணும்னா அப்ப எதிர்கட்சியாக இருந்த நாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதிட்டோம், போராடினோம். ஆனா பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக அரசு தீர்மானம் நிறைவேற்ற மறுத்தாங்க. ஆனா 2021 நாம் ஆட்சிக்கு வந்த உடனே, நான் பொறுப்பேற்ற உடனே குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றணும். அப்ப கூட அதிமுக அந்த தீர்மானத்தை ஆதரிக்கல. பாஜகவுக்கு பயந்து தங்களுக்கு நேரம் ஒதுக்கிறேன்னு ஒரு பொய்யை சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்க. ஒன்றிய அரசு இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த அறிவிப்பை வெளியிட்டப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு துணிச்சலா அறிவிச்சவன் தான் இதோ இங்க உங்க முன்னால பேசிட்டு இருக்கான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சிஏ சட்டம் மட்டுமா, முத்தாலாக் தடை சட்டத்தையும் அதிலேயே இரட்டை வேடம் போட்டது அதிமுக. அடுத்து சட்ட திருத்தம். திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலேயும் நீதிமன்றத்திலேயும் கடுமையாக போராடணும். பிரதமருக்கு நான் கடிதம் எழுதினேன், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். ஆனா அதிமுகவோட லட்சணம் என்ன தெரியுமா? எங்கே மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சாலும் தங்களுடைய டெல்லி எஜமானர்கள் கோபிச்சுப்பாங்களேன்னு நாம கொடுத்த கருப்பு பேஜை கூட போட்டுக்காம ஓடி ஒளிஞ்சாங்க. சட்டமன்றத்தில் இந்த நாடகம்னா நாடாளுமன்றத்தில்
அன்னைக்கு அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் 11 செகண்ட் தான் பேசினார். 11 செகண்ட். அதுலயும் பக் மசோதாவை நிராகரிக்கணும்னு முழுமையா திரும்ப பெறணும் வலியுறுத்தாம பாஜக அரசிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருந்தார். இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு தங்களுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாத சட்டங்களுக்கு ஆதரவு அளிச்சோம்னு பச்சை பொய்ய பேசினார். இப்போ ஒரே மேடையில் இருக்கிற அந்த மக்கள் விரோத கூட்டணிய ஒட்டுமொத்தமா விரட்டக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, மறந்துடாதீங்க. அதுக்கான வலிமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு.